வணக்க மக்களே. எவ்வளவு பெரிய ஆட்களாக இருந்தாலும் சரி, தவறான பழக்கவழக்கம் அப்படின்றது ஏதாவது ஒன்று இருக்க தான் செய்யும். இங்கே அப்படிதான் ஒரு பிரபல ரொம்பவே மாசான நடிகை அழிந்து போகிறதுக்கு காரணமே அவங்களுடைய தவறான பழக்கமா. இப்போ அவங்களுடைய வாழ்க்கை வீணாக போனதற்கே அது ஒரு விஷயம்தான் காரணம்னு அவங்களுடைய மகளே சொல்லியிருக்கிறாங்க. அது என்னென்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 90களில் தென்னிந்திய சினிமாவின் டாப் நடிகையாக இருந்தவங்க தான் நடிகை ஸ்ரீதேவி. சினிமாவில் குழந்தை நட்சத்திரமாக தன்னுடைய சினிமா பயணத்தை தொடங்கினாங்க. தென்னிந்திய படங்களை தாண்டி ஹிந்தி படங்களில் நடிச்சிருக்கிறாங்க. சினிமாவில் பிஸி நடிகையாக வலம் வந்த இவங்க 1996ஆம் ஆண்டு தயாரிப்பாளர் போனி கபூரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவர்களுக்கு 2 மகள்கள் இருக்காங்க. கடந்த 2018ஆம் ஆண்டு மர்மமான முறையில் ஸ்ரீதேவி இறந்திருக்கிறாங்க. இந்த செய்தி பலரையுமே அதிர்ச்சியில் அடைய வச்சிருக்கு. ஸ்ரீதேவியினுடைய அம்மா மது பழக்கம் உடையவராம். மேலும் ஸ்ரீதேவியை தூங்க வைக்க அவரின் அம்மா வெயின் கொடுப்பாங்களாம். இந்த பழக்கம்தான் ஸ்ரீதேவிக்கு பின்னால் காலத்தில் ரொம்பவே நாசமாக்கியது அவங்கள அப்படின்னு இப்போ பார்த்தோன்னா குட்டி பத்மினி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. என்னடா இது இப்படி ஆயிடுச்சே அப்படின்ற மாதிரியாக இந்த விஷயம் கேள்விப்பட்டதுலேருந்து எல்லோருமே சொல்லி வந்துட்டுருக்காங்க. நம்ம ஒரு இடத்துல ஒரு நல்ல நிலைமைக்கு போகிறோம், ரொம்பவே பார்த்திங்கன்னா ஒரு உச்சத்தை தொட்டிருக்கோம் அப்படின்னா அதற்குண்டான பார்த்தோன்னா அடுத்தடுத்த விஷயங்களை நம்ம ரொம்பவே கவனமாக கையாளணும். நம்ம சின்ன விஷயம் பண்ணால் கூட அது பெருசாக ரொம்பவே போர்ட்ரேட் பண்ணி சொல்லப்படும் அப்படின்றதா உண்மையும் கூட. அதுலேயும் ஸ்டாராக இருக்காங்க அப்படின்னா சொல்லி தெரிய வேண்டியதே இல்லை. எந்த விஷயத்துலையுமே கவனமாக இருக்கணும். சின்னதை கூட ஊதி பெருசாக்கிடுவாங்க. நிறைய பார்த்தோன்னா தவறான செய்திகளை பரப்புறதுக்காகவே பலருமே இருக்காங்க அப்படின்றத சொல்லணும். இதையெல்லாம் தாண்டி இப்போ குட்டி பத்மினி அவர்கள் சொல்லியிருக்கிறது மிகப்பெரிய அளவில் ரொம்பவே பார்த்திங்கன்னா எல்லோருக்குமே ஷாக் கொடுத்துருக்கு. உண்மையிலேயே ஸ்ரீதேவி அவர்களினுடைய இறப்பு இன்னும் வரைக்குமே ஒரு மர்மமாக தான் இருந்துட்டுருக்கு. இந்த வரிசையில் எத்தனையோ நடிகைகள் இருக்காங்க. திடீர்னு இந்த மாதிரியாக இருந்து போகிறவங்க என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்றது தெரியாமலேயே பார்த்தோன்னா நம்மளும் நாட்களை கடந்து போயிட்டுருக்கோம் அப்படின்றதான் உண்மை. எத்தனையோ நல்லவர்கள் பார்த்தோன்னா நல்ல விதமாக இருந்தாலும் கூட இருக்கிறவர்களோ இல்லை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அடுத்து பார்த்தோன்னா ரொம்பவே அவங்க பீக்கில் போகணும், அவங்களுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி ஏதாவது பார்த்தோன்னா ரொம்பவே மோசமான விஷயங்களை செய்து அவங்களே அவங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துக்கிறாங்க அப்படின்றதான் உண்மையும் கூட.